கிறிஸ்து நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவோராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் யாவையும் செய்து முடித்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். எஸ்ராவின் புத்தகம் அதில் 8வது அதிகாரத்திலேயே 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 8:28. அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமூட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எஸ்ரா இங்கே ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கி தருகிறார். ஒரு பயங்கரமான எழுப்புதல், ஒரு ஆவியில ஒரு உற்சாகத்தை கொடுத்து தேவனுக்கென்று ஜனங்களை தட்டி எழுப்புகிற ஒரு எழுப்புதல். அங்கே ஆசாரியர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவார், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சந்நிதானத்தில் தேவனுக்கு பலிகளையும் ஆராதனைகளையும் செய்யும்படியாக அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லாதவர்கள். அங்கே ஆரோனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், ஆசாரனாகி ஆரோனே, நானே உன் பங்காக இருக்கிறேன், உனக்கு இந்த உலகத்தில் பங்கு இல்லை. அதனால் அவர்கள் சொல்லுவாங்க, அவர் அங்கே அந்த தேவாலயத்தில் 2ஆம் தேவாலயம், இது எஸ்ராவின் நாட்களில் 2ஆம் தேவாலயம் இருக்கிறது. ஆலயம் கட்டப்பட்டாகிவிட்டது. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை அங்கே எல்லாம் இருந்தது. அங்கே ஒரு பனிமூட்டுகள் எல்லாம், தேவனை ஆராதிக்கக்கூடிய பரிசுத்த பனிமூட்டுகள் இல்லாது இருந்தது. அங்கே ஆசாரியர்கள் இல்லை, அங்கே லேவியர்கள் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு அந்த சூழ்நிலையில் தான் இங்கே எஸ்ரா ஒரு பெரிய எழுப்புதலை அங்கே உண்டாக்கி தருகிறார். அங்கே சொல்லுகிற இந்த வார்த்தை, நீங்கள் யார் என்று அவர்களுக்கு காண்பிக்கிற இந்த வார்த்தை, தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று காண்பிக்கிற இந்த வார்த்தை, அது லேவியர் ஆசாரியர்களை உற்சாகப்படுத்தி லேவியர்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய ஆலயத்தில் அவர்களை பணிவிடை செய்யும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தினது. அங்கே சொல்றாரு பாருங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். தேவாலயத்தில் வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட இந்த பாத்திரங்கள் இருந்தது. தேவனுடைய பொன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகம், அவருடைய தெய்வீகத்தன்மையை, அவருடைய ஞானம், தேவனை பூர்ணமாய் அறிந்தவர். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அந்த தாழ்மைக்கு காரணம் அவருக்குள் இருந்த அந்த ஞானம். ஆக தேவாலயத்திலிருந்த அந்த பொன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வீகத்தையும், வெள்ளி என்பது அவருடைய மீட்பு. அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்தேசு அவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக வெள்ளி. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த மனிதனாகிய கிறிஸ்தேசு அவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் நம்மை மீட்டெடுப்பார் என்கின்ற அந்த வெள்ளி. நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஒன்றும் பயங்கரமான ரகசியங்கள். தங்கத்தை போலவே இருக்கக்கூடிய வெண்கலம், இங்கே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தங்கத்தை போல இருக்கிற வெண்கலம். இந்த வெண்கலம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை. அவர் இந்த உலகத்தில் அவர் வெண்கல பலிபீடத்தில் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது நியாயத்தீர்ப்பை காண்பிக்கிறது பலிபீடம். அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு நியாயத்தீர்ப்பாகி அவருடைய அந்த மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. அந்த வெண்கலம் என்பது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. ஆக எஸ்ரா என்ன செய்கிறார் என்றால், இந்த பொன் வெள்ளி வெண்கலம் என்கின்ற இந்த பொருள்களை கொண்டு அங்கே தேவாலயத்தில் ஒப்படைத்து அதை காவல் காக்கிற வாசல் காவல் லேவியர்கள் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தத்தினுடைய வாசலை காக்க வேண்டும் என்கின்ற அந்த பரிசுத்த உடன்படிக்கை உடன்பட்டு ஒப்புவிக்கப்பட்டு அவர்கள் இங்கே 2ஆம் தேவாலயத்தில் கொண்டு இந்த பனிமுட்டுகள் எல்லாம் ஆசாரியர் கையிலே அவர் இங்கே ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். எப்பொழுதுமே அன்பான தேவஜனமே, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவைய வாழ்த்துங்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை கற்றுக்கொள்ளுங்க.
சபையில் நம்மளாம் பிரைஸ் தலான்னு சொல்கிறோம் இல்லையா, அது அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுகிறார். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நம்மெல்லாம் ஏசப்பா நாமத்துக்கு மகிமைப்படுவதாக நம்மெல்லாம் முதலாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஆனால் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற இது மாபெரும் இரக்கம், கிருபை, அப்படி அன்பு. அவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நம்மை இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் எனக்கு சாட்சின்னு சொல்லி நம்மை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் சபையில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிறீங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய எழுப்புதல் என்னன்னா, ஜனங்களை வாழ்த்துங்கள், அவங்கள யாருன்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் பரிசுத்தவான்கள், இந்த ஊழியத்தை செய்யுங்க. சபையில் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையில் எல்லாருமே இந்த ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஆசாரியர்கள் என்கின்ற அனுபவத்தில் அவர் இருக்கிறதை நான் கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக இதை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாருமே இந்த வேலை நீ செய்ய நான் செய்யலாம் சொல்லாமல் நானே செய்வேன் இறங்கி செய்வாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு மாபெரும் ஆராதனை, கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த பொன் வெள்ளி வெண்கலம் என்கின்ற இந்த மகிமையை கொண்டு வந்து கிறிஸ்துவின் சாயலை அங்கே வெளிப்படுத்தி இந்த எஸ்ரா ஒரு பெரிய எழுப்புதலை இங்கே உண்டாக்குகிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிங்களேன், வெண்கலத்தையும் அங்கே சொல்லியிருப்பார் பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளின் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும், ஆசாரியருடைய பிரபுக்கள் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்தி ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள் என்றேன். எல்லாவற்றையும் கற்பிக்கிறார். இந்த ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய எஸ்ரா எல்லாவற்றையும் தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய நியாய பிரமாணங்களை, தேவனுடைய நீதியை அவர் என்ன செய்கிறார் என்றால் கற்பிக்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, எல்லாவற்றையும் நீங்கள் எடை போட்டு, நிறுத்தினா எடை போட்டு, எவ்வளவு வெள்ளி இருக்குது, எவ்வளவு பொண்ணு இருக்குது, எவ்வளவு வெண்கலம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நிறுத்தி. என்ன, முதலாம் தேவாலயத்தை பார்க்கும்போது ரெண்டாம் தேவாலயத்தை கம்பேர் பண்ணும்போது முதலாம் தேவாலயம் முழுக்க முழுக்க பொன்னினாலே அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா சாலமோன் ராஜா அப்படி அந்த ஆலயத்தை கட்டியிருந்தார். அதற்கு தேவையான பனிமுட்டுகளை எல்லாம், தேவையான வெள்ளிக்கு தேவையான வெள்ளியும், பொண்ணுக்கு தேவையான பொண்ணையும், வெண்களுக்கு தேவையான வெண்கலத்தையும் தாவீது ராஜா ஏகப்பட்டதை சவதரித்து வைத்து அதை தயார் செய்து வைத்து சாலமோன் ராஜாவின் கையிலே கொடுத்து விட்டு தான் சென்றார். ஆக முதலாம் தேவாலயத்தை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாம் தேவாலயம் ஒன்றுமில்லைன்னு தான் சொல்லணும், ரொம்ப சொற்பந்தான். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் எஸ்ராவினுடைய இந்த எழுப்புதல், எஸ்ரா வந்து அங்கே தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய ஜனங்களை தட்டி எழுப்பின ஒரு மாபெரும் எழுப்புதல் தான் இந்த எஸ்ரா. காரணம், பெரியவர் எனக்குள் இருக்கிறார், பெரியவர். அவருடைய தேவன் அருளன் நியாயப்பிரமாணம் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருந்தது. அதான் நீதிமான். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு இந்த எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அதனால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகளை பாருங்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் தேவனுக்கென்று பரிசுத்தமானவர்கள், யாருடைய குறைகளையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு, நல்லா கவனிங்க, தானாய் அவன் அறிந்து கொள்ளணுமே தவிர தானாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது சரி, எது தீமை என்பதை, நன்மை எது, தீமை எது என்பதை மனிதன் தானாக தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு தானாக தெரிந்து கொள்ளாத ஒரு மனுஷனுக்கு நாம் போய் அவனுக்கு எடுத்து சொன்னோம்னா அவன் குற்ற மனசாட்சியில் பேக்கில் ஸ்லைட் ஆகி போயிடுவான். அவனுக்குள்ளே குற்ற மனசாட்சி இருக்குது மனிதனுக்குள்ளே. அப்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு, என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே அவர்களை வாழ்த்தி அவருடைய நிலையை நல்லா உற்சாகப்படுத்தணும். நீங்கள் பரிசுத்தமானவர்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு மனுஷனுக்கு தானாய் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவனுக்கு என்னதான் எடுத்து சொன்னால் அவனுக்கு புரியாது. அதுக்கு அவன் என்ன பண்ணால் வாக்குவாதம் தான் பண்ணுவான். இல்லை நான் ஏன் தெரியுமா செஞ்சேன், நான் ஏன் தெரியுமா இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் தான் செய்வானே தவிர அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் அழைத்திருக்கிற இந்த அழைப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவனை வாழ்த்துங்கள். அப்போது இங்கே ஒரு கட்டளை கொடுக்குறார். நீங்கள் போயிட்டு இதை நிறுத்தி எவ்வளவு எடை இருக்கிறது என்பதை, அந்த அளவு, அந்த மெஷர் உங்களுக்கு தெரிந்து கொள்கிற வரைக்கும் விழிப்பாக இருந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஒப்புவீங்க. ஏன்னா தேவாலயத்தில் என்னென்னலாம் இருக்குது என்பதை கர்த்தருடைய கணக்கில் இருக்குது. இப்போ நம்ம சர்ச்சில் எத்தனை சேர் இருக்குது, அப்புறம் எவ்வளோ பாய் இருக்குது, அப்புறம் என்ன பிஏ சிஸ்டம் இருக்குது, எல்லாமே தேவனுக்கு அறிந்திருக்கிறார். இதெல்லாம் தேவனுக்கு மகிமை. எவ்வளவு தட்டு இருக்குது, நம்ம சாப்பிட்ற தட்டு எவ்வளவு தட்டு இருக்குது, சமையல் செய்கிற பாத்திரங்கள் என்ன இருக்குது, யார் யார் எடுத்து கொடுத்தாங்க, எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்குது. அன்பான தேவ ஜனமே, ஐக்கிய விருந்துக்கு
நம்ம கொடுக்குற காசு பணம், அது மாதிரி நம்ம செய்கிற வேலைகள், நம்ம சபையில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் நிறுத்தி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வாசிங்க 30ஆம் வசனத்தில். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்தி வாங்கி கொண்டார்கள். எடை போட்டு தான் வாங்கினாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க, அல்லது தேவாலயத்தில் என்னென்ன இருக்குது எல்லாமே கணக்கு. நம்முடைய தேவன் கணக்கு வைக்கிற தேவன், கணக்கில் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன். அங்கே வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்களேன். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறது. அந்த கரம் என்பதைத்தான் தேவனுடைய ரகசியமே இருக்கிறது அன்பானவர்களே. ஏனென்றால் அவர் தம்முடைய கரத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம், அதுதான் ஜெயங்கொண்ட ஜெயஜீவியம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயத்தை, அவருடைய வெற்றியை, அவருடைய மகிமையை காண்பிக்கிறது. ஆக இது அவருடைய மனைவி. நம்ம எல்லாரும் அவருடைய மனைவி என்கின்ற புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. இந்த கர்த்தருடைய கரம் என்பது பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே அமர்ந்த அந்த கரம், அது பரிசுத்த ஆவியானுடைய குமாரனின் ஆவியினாலே அபிஷேகம் பெற்று அவருடைய மனைவி என்கின்ற அந்த ஸ்தானத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொல்லரு பாருங்க, நாங்கள் எருசலேமுக்கு அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரோமெத்தின் கையிலும் பென்னகாசின் குமாரன் எலியாசின் கையிலும் எல்லாவற்றுக்கும் இருந்த நிறையின்படியை நிறுத்தி ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னுயின் குமாரன் நொபதியா என்கிற லேவியரும் அவர்களோட கூட இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. அதான் முக்கியம். அந்த நிறையெல்லாம் என்ன பண்ணாங்க, எழுதி என்ன பண்ணாங்கன்னா வச்சாங்க. அதுதான் சொன்னேன், சபையில் இருக்கக்கூடிய எல்லாமே எழுதப்படுகிறது. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாவற்றையும் எழுதுவேன். யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கவரில் கொடுக்கறது எல்லாம் என்ன செய்வேன்னா அதை எழுதி வைப்பேன். அதே மாதிரி எவ்வளோ காணிக்கை வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எண்ணி அதை எழுதுவேன். அது தேவனுடைய ஒழுங்கு, அது தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனுடைய மகத்துவம். ஆக இவங்க என்ன செய்தாங்கன்னா, சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்து நிமித்தம் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவையெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவஜனமே, இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தங்களை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் மறுபடியுமாக கர்த்தருடைய ஆலயத்தை அவர் என்ன செய்தாங்கன்னா ஆராதனைக்கு நேராக கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனையை கொண்டு வந்தார்கள், ஆராதனை ஒழுங்கை கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்குமே ஆனால் நாம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக, கர்த்தரை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இதுதான் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த கரம் நம்மேல் அமர்ந்து கர்த்தரை பாடக்கூடிய அந்த துதியின் சத்தம் நமக்குள்ளே உண்டானது. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:1 வாசிக்க பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷை இந்த வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்பதுதான் என்னதுன்னா துதியின் சத்தம். அதுதான் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள உண்டான துதி. நல்லா கவனிக்கணும். 1ஆம் தேவாலயத்திலும் 2ஆம் தேவாலயத்திலும் இருக்கப்பட்ட ஒரு மாபெரும் ரகசியம் என்னவென்று சொன்னால்,
தேவனை ஆராதிக்கிற பலிகளும் துதிகளும், நல்லா கவனிக்கணும், பலிகளும் துதிகளும் தான் இந்த தேவாலயத்தில் இருந்தது. முதலாம் தேவாலயத்திலேயே அவர் என்ன பண்ணார்னா, தாவீது என்ன செய்தார்னா, எப்படியெல்லாம் பலி செலுத்தணும், ஆசாரியர்கள் எப்படிப்பட்ட பாடல்கள்லாம் பாட வேண்டும், எப்படிப்பட்ட கீத வாத்தியங்கள்லாம் வைத்து பாட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த மகிமைக்கிடரை கொண்டு வந்தார்கள். ரெண்டாம் தேவாலயத்திலும் அதே போல பலிகளும் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஆராதனை, அந்த பாடல்கள் லேவியர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்களை பாடும்படியாக அவங்க என்ன செய்தாங்கன்னா வைத்து சுரமண்டல நேர்த்தியாய் வாசித்து தம்புரு வீணை இவைகளெல்லாம் பலி செலுத்தும் போது ஆசாரியர்கள் ரொம்ப அருமையாக பாடுவாங்க. அதில் கோராகின் புத்திரர், அதில் எதுத்தூன், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பாடகர் குழு. இதெல்லாம் நம்ம 1 நாளாகம புத்தகம் 14 பல முறை நம்ம தியானம் செய்திருக்கிறோம், எப்படியெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி. நல்லா கவனிங்க, நான் சுருக்கமாக விஷயத்துக்கு நான் வரேன். இந்த இடத்துல இவங்க செய்த ஒரு மாபெரும் காரியம் என்னன்னா, இப்போ யூதர்கள் என்ன, அவங்க யூத ஆராய்ச்சியாளர்கள், சேஜஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல வல்லுநர்கள், நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பலிகளுக்கும் அவர்கள் இசைக்கும் தேவனை பாடி உயர்த்துகிற அந்த இசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பலியின் நிமித்தமாய் இந்த பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் 3ஆம் தேவாலயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதில் துதி மட்டுமே உயர்ந்திருக்கும். பலியின் நிமித்தமாய் பாடலை பாடி அங்கே லேவியர்கள் சுரமண்டலம் தம்புரு இதையெல்லாம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் 3ஆம் தேவாலயம் எப்படி இருக்கும்? ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 2 தேவாலயம் அழிஞ்சு போயிடுச்சு, எழுத்தின்படியே வரப்போகிற 3ஆம் தேவாலயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. 3ஆம் தேவாலயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல யூத ரபிகள், நல்ல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க 3ஆம் தேவாலயத்தில் துதி மட்டுமே இருக்கும். இவங்க பாடுகிற இந்த துதி, நல்லா கவனிங்க, இதில் அப்பா அம்மா என்கின்ற 2 உணர்வுகளை பிரிக்கிறாங்க. அப்பாவினுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்றால், அது வெளித்தோற்றமான தேவாலயத்தை பார்த்து தேவாலயத்தில் செய்யப்படுகிற அந்த ஆராதனை முறைகளை எல்லாம் பார்த்து களி கூறுவது. அம்மாவினுடைய அந்த தத்துவம், அம்மாவுடைய அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது ஆழ் மனதில் உள் உணர்வில் ஏற்படக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சி, அது. நல்லா கவனிக்கணும். அந்த மனமகிழ்ச்சியில் என்ன செய்யணும்னா, நம்முடைய ஆத்துமா அப்படியே மிதக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய ஆத்துமா 3ஆம் தேவாலயம், அவருடைய கணிப்பின்படி 3ஆம் தேவாலயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அவருடைய ஆத்துமா மிதக்கும். அவங்க அப்படியே அந்த பரவசத்தில், தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவில், நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஆலயத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆராதனை முறையே எதுக்குன்னா, அந்த பலியும், அந்த பலியை செலுத்தும் போது அவர்கள் பாடுகிற அந்த பாடல், லேவியர்கள் ஆசாரியர்கள் பாடுகிற பாடல். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரக்கூடிய 3ஆம் தேவாலயம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க கணிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா 3ஆம் தேவாலயம் என்பது நாம தான். எல்லோரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3ஆம் தேவாலயத்தில் இவர்கள் தேவன் தங்களுக்கு தந்த அந்த வரத்தின்படியே பற்பல பாஷைகளை பேசினார்கள். பற்பல பாஷை என்பது தீர்க்க தரிசன வரத்தோடு கூட தேவனை துதிக்கிற அந்த துதி, தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி, அதுதான் 3ஆம் தேவாலயம். நாம் தான் அந்த 3ஆம் தேவாலயம். நான் அன்பாய் சொல்லுகிறேன், யூதர்கள் கணித்து விட்டார்கள் இந்த மனமகிழ்ச்சி தேவாலயத்துக்குள்ளே தேவனை ஆராதிக்க வரக்கூடிய ஜனங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இப்போ வரப்போகிற 3ஆம் தேவாலயத்தில் ஒரு முழுமையான தேவாலயமாக அது இருக்காது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் பிராகாரம் புறஜாதிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிராகாரம் புறஜாதிக்கு கொடுக்கப்பட்டுருச்சு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போது 3ஆம் தேவாலயம் அங்கே இடுக்கமும் நெருக்கமாக இருக்கும். ஏன்னா 2 தீர்க்கதரிசிகள் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க யூதர்களுக்கு எதிராக. அது என்ன தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே நமது இரட்சகர், அவர்தான் நமது மேசியா என்று சொல்லி அவர்கள் வேத பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ரகசியங்களை எடுத்து பேசுவாங்க. ஆனால் யூதர்கள் அவருடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க. அப்படி தான் ஒரு பயங்கரமான இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் யூதர் ரபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 3ஆம் தேவாலயம் என்பது அது முழுக்க துதியை மையமாக வைத்தது. அந்த துதி தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அவர்தான் நம்முடைய துதி. அவரை நாம் தியானிக்கிற அந்த தியானம், அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அவரை தியானிக்கிற அந்த தியானத்தில் நம்முடைய இருதயம் அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நாம் பலிகளோட உடன்படிக்கை செய்த ஆசாரியர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நாம தான் அந்த பலி. நல்லா கவனிங்க, இவர்கள் தாவீது ராஜா நிறுத்தின இந்த பாடகர் குழு, இந்த ஆசாரியர்கள், ஆசாரியர்கள் பலி செலுத்துவார்கள், லேவியர்கள் பாடலை பாடி தேவனை துதிப்பார்கள். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தது தான் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்கள் என்பதுதான் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பலிகளோடு என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை, வாசி அந்த வசனம், பலிகளினாலே என்னுடனே உடன்படிக்கை பலிகளினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இந்த பரிசுத்தவான்கள் தான் பெந்தகோஸ்தேவின் அனுபவத்தை பெற்ற விடுதலை பெற்ற, ஆத்துமா மிதக்கிற, ஆத்துமா மீட்பை பெற்ற, அவருடைய ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒழியாது. அந்த ஆத்தும மீட்பு ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஆக யூதர்கள் அவருடைய ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த 3வது தேவாலயம் எப்படிப்பட்டது என்றால், அது ஆத்தும மீட்பு. அந்த ஆத்துமாவில் அவ்வளவு மனமகிழ்ச்சி. தேசமே பயப்படாதே, அந்த பயத்தை நீங்கினவர்களாக மகிழ்ந்து கலிகூறுகிற இந்த அனுபவத்துக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். அதுதான் துதி. ஏனென்றால் அந்த மகிழ்ந்து கலிகூறு என்பதுதான் பெரியவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆக பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள் ஆசாரிகளை பார்த்து அங்கே எசரா சொல்லுகிறார், எழுத்தின்படியே நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த மாம்சத்துக்கு தங்களை பலியாக ஒப்பு கொடுத்த இந்த பரிசுத்தவான்கள் தான் அவர்கள் தேவனை, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறார்கள். அதுதான் இந்த சுரமண்டல ஓசை. இந்த சுரமண்டல ஓசையை குறித்து நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். 49ஆம் சங்கீதத்தில் வாசிங்க பார்க்கலாம். அதில் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். இதுதாங்க துதி. சுரமண்டலம் என்பதுதான் துதி. நல்லா கவனிக்கணும். தோரா தான் மிக உன்னதமான அனுபவம். தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்ற தேவனுடைய வார்த்தை. தோரா என்பதுதான் கிறிஸ்து. அதுதான் வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இந்த பாடல், இந்த சுரமண்டல பாடல் 92ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வசனத்தை வாசிங்க. 92ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம். நல்லா கவனிக்கணும். தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தோடும் கூட அது இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த தியானத்தோடு வாசிக்கிற அந்த சுரமண்டலம் அது என்னன்னா, தோராவினுடைய இந்த தியானம், நியாயப்பிரமாணம், ஆதியாகமத்திலிருந்து உபாகம புத்தகம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தியானம், இதுதான் அந்த துதி. நல்லா கவனிக்கணும். நீங்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னது தேவனை துதிக்கிற கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து மனமகிழ்ச்சிக்குள்ளே வரக்கூடிய அந்த அனுபவம் தான் இந்த பரிசுத்தவான்கள். ஏனென்றால் பலிகளோடே நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மாம்சத்துக்கு நம் பலியாகி கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டோம். ஆக இந்த வேத பிரமாணங்களை இந்த ஆசாரியர் லேவியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவனுடைய வசனங்களை பாடலாக பாடுவார்கள். இல்லையா? தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணுவாங்க? பாடலாக பாடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தைகளை பாடலாக பாடி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் 3ஆம் தேவாலயம் என்பது நாம் தான். இந்த 3ஆம் தேவாலயம் 3 என்பது உயிர்த்தெழுதல். 1 தேவன். 1ஆம் தேவாலயம் தேவனுக்கென்று பிரதிஷ்டாக்கப்பட்டது. அது தேவன் அதை எடுத்துக்கொண்டார். 2ஆம் தேவாலயம் பிரிவு, அது பிரிவை கொடுக்கும்.
ஏனென்றால் 2ஆம் தேவாலயத்தின் காலத்தில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்தில் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டிக்காக தான் தேவாலயமே. ஆனால் 2ஆம் தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டியே கிடையாது. உடன்படிக்கை பெட்டி இல்லாமலே அவன் தேவனுடைய ஆலயத்தை வைத்திருந்தார். அது பிரிவு. 3ஆம் தேவாலயம் என்பது உயிர்த்தெழுதல், அது மரித்தோரிலிருந்து எழுந்த அனுபவம். அதுதான் நாம. இதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 3ஆம் தேவாலயம் யாரு? நாம தான். இந்த 3ஆம் தேவாலயத்தில் அவருடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணத்தை தங்கள் இருதயத்தில் பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த எஸ்ரா அவர் ஒரு மனைவிக்கான அடையாளம் என்பதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை அவர் கற்றார், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தை கற்கவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை ஒரு பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். ஆக நியாயப்பிரமாணமே ஒரு இசை. நியாயப்பிரமாண வார்த்தைகளே அவங்க என்ன செய்வாங்கன்னா இசையாக அவர்கள் பாடுவார்கள். லேவியர்கள் அந்த பாடலை அவ்வளவு நேர்த்தியாக பாடுவார்கள். அது சங்கீதங்களிலே தாவீது பாடின பாடலுக்கு ஒப்பாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த தோரா என்கின்ற குமாரன், தோரா என்கின்ற நியாயப்பிரமாணம் தான் குமாரன். ஆதியாகமத்திலிருந்து உபாகம புத்தகம் வரைக்கும் இருப்பது குமாரன். அவரையே நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பாட்டு, இந்த நியாயப்பிரமாண பாட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாயை விட்டு நீங்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாயை விட்டு நீங்கக்கூடாது. இவருடைய வாயில் இந்த நியாயப்பிரமாண பாடல் உதித்து கொண்டே இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் தான் குமாரன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னது? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், ஒரு சிறு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதை பார்க்கலாம், அவமாய் போவதை பார்க்கலாம், வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிமையாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆக நான் தான் அந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தவான்களாகிய ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த வரும்போது, தேவன் நியமித்த அந்த பலிகளை செலுத்த வரும்போது, அவர் அந்த பண்டிகை நாட்களிலே அல்லது ஓய்வு நாட்களிலே இவர்கள் பலிகளை செலுத்த வரும்போது, இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய அந்த அவருடைய மகிமையை பார்த்து அவருடைய ஆன்மா, அவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளே கலிகூறும். ஒரு ஜஸ்ட் கொஞ்ச நேரம். ஆனால் நான் சொல்லி முடிக்கிறேன், இதை புரிந்து கொள்ளுங்க. இதை முக்கியமானது. 3ஆம் தேவாலயத்தில் மிக முக்கியமாக மையமாக இருப்பது துதியே. அவர்கள் அந்த வரிகளை எல்லாம் பாடலாக பாடுகிறார்கள். இதை கேட்கும் போது மாத்திரம் பரவசம் ஏற்படும். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என் இரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் என் பாவங்களை மீட்டெடுத்தவர், எனக்காக கிரயம் செலுத்தினவர், எனக்காக கிரயம் செலுத்தி என்னை மீட்டெடுத்தவர் என்கின்ற அவரையே நம்முடைய இருதயத்தில் தரித்திருக்கிற அந்த அனுபவம், அந்த அவரையே நம்முடைய இருதயத்தில் தரித்திருக்கிற அந்த அனுபவம் தான் ஆத்தும மீட்பு. நம்முடைய ஆத்துமாவுடைய உள்ளான மனுஷனில் அந்த ஒரு மனமகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார். நல்லா கவனிங்க. தோராவை இங்கே எப்படி ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் இந்த பலிகளை செலுத்தும் போது லேவியர்கள் எப்படி இந்த தோராவை சொல்லி கொடுப்பாங்கன்னா, அதை பாட்டு வடிவில் தான். இது பயங்கரமான ஒரு ரகசியம். இது தோரா துதியாக, சுரமண்டலத்தினுடைய வெளிப்பாடாக, கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன், கர்த்தாவே என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. அந்த வசந்தவாசி எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? எரேமியா 17:14 வாசிப்பாரா? வேகமா வாசி. கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. நல்லா புரிந்துக்கணும். தேவரீரே என் துதி, இயேசு கிறிஸ்துவே என் துதி. அவரை நாம் தியானிக்கிற தியானம் அது நம்முடைய ஆத்துமாவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். இப்போ கர்த்தர் இதுக்கு நிழலாட்டமாக இந்த நியாயப்பிரமாணமாகிய தோராவை இவங்க எப்படி கொடுக்கணும், ஜனங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க. மோசே இருதயத்திலிருந்து தேவனுடைய ஷெக்கினாவின் மகிமையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த உபாகமம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி தலைமுறை, அதாவது வனாந்தரத்தில் புதிய தலைமுறை உண்டாக்கப்பட்டது. ஏன்னா எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள்லாம் மரித்து போனார்கள். 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் புதிய தலைமுறை இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு
தம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய ஷக்கீனாவை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்த மோசே இந்த உபாகம புத்தகத்தில் தேவனுடைய தோராவை நியாயப்பிரமாணத்தை எடுத்து கொடுத்தார். இது எப்படி கொடுத்தார் என்றால் பாடல் வடிவில் கொடுத்தார். நீங்கள் பரிசுத்தவான்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தவான்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்களாக அவளை மாற்ற வேண்டும். இந்த பரிசுத்தவான்கள் யாரு? இந்த லேவிய ஆசாரியர்கள். நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னாக்கா உபாகம புத்தகத்தில் முதல்ல 31ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். முதல்ல 31வது அதிகாரத்தில் அவர் நியாயப்பிரமாணத்தெல்லாம் சொல்லிக்கினே வருவார். அவர் சொல்லிக்கினே வந்துட்டு 31ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு, எதை எழுதி கொண்டு? எதை எழுதி கொண்டு? பாட்டையா. ஆக கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்போது குணமாவேன். கர்த்தாவே என்னை ரட்சியும், அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஆக இயேசு கிறிஸ்து தான் அந்த துதி. நியாயப்பிரமாணம் நான் தான் நியாயப்பிரமாணம், வேத வாக்கியம் நான் தான் வேத வாக்கியம் என்று கர்த்தர் சொன்னார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், அவைகளே நான் தான் அவர். ஆக இந்த வேதமே எப்படின்னா பாடல். அல்லேலூயா. வேதமே பாடல். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து, அது அவர் துதி, அதான் மனமகிழ்ச்சி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், அவள் என்றென்றைக்கும் சமாதானமாய் நித்திய மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதுதான் தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் பிரதான நோக்கம். ஆக சொல்றாரு, அவர் சொன்னதெல்லாம் பிரமாணத்தை சொன்னாரு. பயங்கரமான மகிமை. அன்பான தேவஜனமே, வேதமே பாடல், அது துதி. அந்த துதி தான் இயேசு கிறிஸ்து. எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. இந்த பாட்டை எழுதி சொல்றார், இப்போது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து. இதாங்க ஆசாரியர்கள். அல்லேலூயா. இயேசு ராஜாவை நம்முடைய ஜீவியத்தில் காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருக்கு காண்பிக்கணும். அவங்களை வாழ்த்துங்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார், அவரை ஆராதியுங்கள், அவரை உங்கள் ஜீவியத்தில் வெளிப்படுத்துங்கள். இந்த எஸ்ரா ஒரு பரிசுத்தவனாக இருக்கிறபடினால்தான் எல்லாரையும் பார்த்து நீங்கள் பரிசுத்தவான்கள். எதற்காக இந்த ஆசாரிகளை வேறு பிரித்து எடுத்தார்? நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாட்டை சொல்லிக் கொடுங்கள். இந்த பாடல் தான் கிறிஸ்து இயேசு. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அதை இஸ்ரவேல் பத்திற்கு படிப்பீங்க. இங்கே மோசே இதை சொல்லியிருந்தாலும் எஸ்ரா மாத்திரமே தம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அவருடைய தேவன் அருளின வேதம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. அது 37ஆம் சங்கீதத்தில் நல்ல வசனம். அதை வாசித்து மறுபடியும் இங்கே வசனத்துக்கு வரலாம். மறுபடியும் வசனம் ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்க போகிறோம். 37ஆம் சங்கீதத்தில் நம்முடைய இருதயத்தில் இதுதான் எஸ்ரா. அந்த வசனத்தை வாசிப்பாங்களா? 31 வாசிங்க, இல்லைனா 30 வாசி. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். யார் நீதிமான்? அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லாமா? கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு. இவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதிமான்கள் 29ஆம் வசனத்தில் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். இந்த ஆத்துமாவில் உள்ளான மனுஷன் ஆழ்ந்த மனநிலையில துதி கிறிஸ்து இயேசு. அவள் தாங்க இயேசு, தாங்க இயேசு கிறிஸ்து தான் மகிமை. அவர்தான் துதி, அவர்தான் வார்த்தை, அவர்தான் வேதம், அவர்தான் வேதம். ஆக இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயத்தில் நாம் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்வது அது துதியாக, அது மனமகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள். அன்பாய் சொல்லுகிறேன், வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படிப்பியுங்கள். நீங்கள் படியுங்கள், மற்றவர்களுக்கு படிப்பியுங்கள். கிறிஸ்து இயேசுவை உங்களிலிருந்து வெளிப்படுத்துங்கள். இதுதான் எழுப்புதல். இதுதான் 2ஆம் தேவாலயத்தின் காலத்தில் எஸ்ராவால் ஏற்பட்ட ஒரு மாபெரும் எழுப்புதல். என்னவென்று சொன்னால்,
அவருடைய இருதயம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் செயல்பட்டார்கள். ஆனால் 3வது தேவாலயத்தில் தான் இது நடந்தது. அந்த 3ஆம் தேவாலயம் என்பதுதான் பெந்தகோஸ்தே நாளிலே நாம் தான் அந்த தேவாலயம். சொல்லப்போனால் இந்த நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குற ஆலயம். அதுதான் 1 கொரிந்தியர் 3:16 நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று அறியீர்களா? நாம தாங்க அந்த ஆலயம். நமக்குள்ள தான் இந்த மனமகிழ்ச்சி, இந்த துதி இருக்க வேண்டும். வாசியத 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். இதுதான் 3ஆம் தேவாலயம். இந்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க வரப்போகிற தேவாலயம் தான் நமக்கு வரப்போகிறோம். ஆனால் நமக்கு மேசியா தான் அந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பாருன்னு. அது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். வரப்போகிற ஃபால்ஸ் மெசாயா, அந்தி கிறிஸ்து, அவன் தான் கட்டி கொடுக்க போகிறான். ஆக இந்த 3ஆம் தேவாலயம் அவங்களுக்கு அது கிடையாது. நாம தான் தேவாலயம். ஆக தேவன் இந்த 3ஆம் தேவாலயம் மரித்தோரிலிருந்து எழுந்தது தான் 3ஆம் தேவாலயம். 3 என்பது உயிர்த்தெழுதல். அது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது. அதுதான் நாம் பாவி என்று ஒத்துக்கொண்ட பிற்பாடு நம்ம செத்து போயிட்டோம் இந்த உடம்புக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரம் நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டோம். ஆக நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள் தான் மனமகிழ்ச்சி. நீங்கள் தான் கர்த்தருடைய துதியாக கிறிஸ்து இயேசுவை உங்கள் இருதயங்களிலே சுமந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிமாத. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். இதுதான் பலிகளோட என்னோட பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள் என்பதுதான் ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆக எஸ்ரா எப்படிப்பட்டவர்? அன்பான தேவஜனமே, கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயங்களை தரித்துக் கொள்ளும்படியாய் அந்த பாடலை, நியாயப்பிரமாணத்தை, அந்த இசையை, அந்த ஒரு துதியை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த மாபெரும் பரிசுத்தவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதை படிப்பியுங்கள், அதை ஜனங்கள் கை கொள்ளும்படியாக, கற்பிக்கும்படியாக அவர் தம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். என் ஜனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி. இப்போ வாசி உபாகம புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் மறுபடியும் வாசி பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயிலே வழங்க பண்ணுங்கள். அவங்க வாயை திறந்தாவே சத்தியம். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை அவன் வாயில தேடுவார்களே. அவருக்கு எவ்வளவு ஆசை பாருங்க தேவனுக்கு. இந்த ஜனங்களுடைய வாயில இந்த பாட்டு இருக்கணும். இந்த பாட்டுனா என்ன? நியாயப்பிரமாணம், தோரா யார்? கிறிஸ்து இயேசு. ஆக இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறி பெரியவர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை நமக்குள்ளே செய்ய வேண்டும் என்று அவர் தேவன் விரும்புகிறார். ஆக இந்த பாட்டை எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாசி 21 வாசிங்களேன். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்திருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரம். நபரு அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டு உன் சந்ததியின் வாயில இருக்கும். நீ என்ன பண்ணுவேன்னா உன் வாயில வச்சு இந்த பாட்டை உன் வாயில கொடுத்துருவ. ஆனா உன் ஆத்துமாவுக்குள்ள போவாது. பாருங்க, நீ என்னை விட்டுட்டு அந்நிய தேவர்களை போய் வணங்கி எனக்கு கோபம் மூட்டி என்னை விட்டு தூரம் போயிடுவ. அப்படி இருந்து உன் சந்ததியின் வாயில இந்த பாட்டு இருக்குன்றாரு. எழுத்தின்படியே இவங்க இந்த பாட்டை பாடுறாங்க. ஆனா இதனுடைய உண்மை நிலை என்னன்னா, ஆத்துமா ஆழ் மனதில் ஒரு மீட்பை பெற்று மன மகிழ்ச்சியில கம்பீரிக்க வேண்டும். துதியின் சத்தம் இருக்க வேண்டும். அந்த துதி இயேசு கிறிஸ்து. இந்த தீர்க்க தரிசனம் என்னது? நீங்க மிஸ் ஆகி போனாலும் உன் சந்ததியின் வாயில இந்த பாட்டு. அப்போ உன் சந்ததிக்கு நீ தானே சொல்லி கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்களேன். நீ என்னை விட்டு விலகி போயிட்டு நீ கொழுத்து போயிட்டு
கொழுப்பு தான் பிரச்சனை, இன்றைக்கி சாப்பாடு தான் பிரச்சனை. எல்லாத்துக்குமே காரணம் சாப்பாடு தான். சாப்பாடு நீ நல்லா சாப்பிட்டுக்கின்னு நீ நில்லு தூங்குற வரைக்கும் உனக்கு வசனம் புரியாது, சத்தியம் புரியாது. வசனத்துக்காக நீ போய் உட்கார்றனா நீ மனைவி, கிறிஸ்துவுக்கு மனைவி. என் புருஷனுடைய வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லி இப்போ உட்காரனா நீ கிறிஸ்துடைய மனைவியாக இருக்கிற. அன்பான தேவஜனமே, கர்த்தர் சொல்கிறாரு, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆக இந்த எழுத்து அப்படியே வச்சிருக்க, அதில் கிறிஸ்துவை பார்க்கணும். இதுதான் யூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? 2 தேவாலயத்தில் பலிகளும் இசைகளும் பாடல்களும் இருந்தது. ஆனால் 3ஆம் தேவாலயம் முழுக்க முழுக்க துதி. அது பரிசுத்தவான்கள். நீங்களே அந்த ஆலயம், நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஏன்னா பலிகளோட தேவனுடைய உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், பலியாயிட்டேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் பலியானேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல என்பதுதான் அந்த பலி. அதான் பரிசுத்தவான்கள். பலிகளோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆக நம்முடைய இருதயத்தில் இந்த மனமகிழ்ச்சி இருக்கும். ஆக இந்த பாட்டே உங்க வாயில தோரா இருக்குண்டா, அங்க உங்க மனதுக்குள்ள இருக்காது. மனதில் போகணும்னாக்கா அது இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த மகிமை இருக்கும். 30ஆம் வசனத்தை வாசிங்க. 31:30 இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க, மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான். பாட்டை பாடுதான் பாடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆக வேதமே பாடல், தோரா இசை, தோரா பாடல். அப்போ அதுக்குள்ள இசை இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சது தெரியுமா? இந்த பிரபஞ்சமே தோரா தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் ஸ்ட்ரிங் தியரியில் இந்த உலகத்தில் முழுக்க மியூசிக் இருக்கிறது. ஒவ்வொன்றும் கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இருக்கிறது, ஈர்ப்பு விசையில் இருக்கிறது. இந்த ஈர்ப்பு விசையில் ஸ்ட்ரிங்கில் துதி இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக இந்த 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 நியாயப்பிரமாணம் தான் இந்த பிரபஞ்சம். ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணம் தான் கிறிஸ்து, அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆக எங்குமே இசை துதி இருக்கிறது. அதுதான் துதியின் சத்தம். அதுதான் தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற அந்த சுரமண்டல துதி, இந்த சுரமண்டல ஓசை. ஆக தேவாலயத்தில் இந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி, அந்த மனமகிழ்ச்சி, துதி என்றாலே மனமகிழ்ச்சி. நீங்கள் எப்போதும் கிறிஸ்து இயேசுவை உங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டிருங்கள். 32ஆம் அதிகாரத்தில் இந்த மறுபடியும் இந்த பாட்டு என்று சொல்லி அங்கே 44ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து 32ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் இந்த காரியத்தை சொல்லியிருப்பார், வசனத்தை சொல்லியிருப்பார். அதுவும் பாடல். வாசி பார்க்கலாம். மோசேயும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். அல்லேலூயா. கரங்கள் தாமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு ஈடுபடுவதாக. வேதமே பாடல். அந்த பாடல் தான் கிறிஸ்து இயேசு, அது மனமகிழ்ச்சி. அவர்தான் என்னுடைய ஜீவனாய் இருக்கிறார். ஆக இந்த பாடல்கள் எல்லாம் இவர்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடல் அப்படின்ற அந்த வார்த்தையை அங்கே சொல்லியிருப்பாராங்க. இந்த பாடல் எல்லாம் பாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை இந்த ஜனங்களுக்கு எடுத்து காட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடலை கொடுத்துருப்பாங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எஸ்ரா வருகிறார். எஸ்ரா அங்கே தேவாலயத்தில் இந்த ஒழுங்கெல்லாம் ஒப்புவிக்கிறார். அங்கே துதியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாம் வந்துருச்சு. ஜனங்களுடைய வாயில் என்றென்றைக்கு நீங்காமல் இருக்கணும் இந்த துதி. அது இயேசு கிறிஸ்து. அது நிழலாட்டமாக அவங்க செய்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்நிய ஜனங்களோட கலந்து அவங்க வாயில் மற்ற பாஷைகள்லாம் உள்ள எபிரேயம் கலக்காமல், இதை இன்னும் நெகேமியா சூப்பராக கண்டுபிடிப்பார். நெகேமியா நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மற்ற பாஷைகள், எபிரேய தூய்மையான எபிரேய பாஷை இல்லை. மற்ற மோவாபிய, அம்மோனிய, கானானிய, பெரிசிய மற்ற ஜனங்களுடைய அந்த பாஷைகள் எல்லாம் அவங்க அந்த பிள்ளைகளுடைய வாயில் கலந்துக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கொடுமையாக அதை எண்ணுவார்கள். ஆனால் எஸ்ரா என்ன செய்கிறாருன்னா, இந்த ஜனங்க அந்நிய ஜனங்களோட கலந்து பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டதும் திகைத்தவராய் தாடியெல்லாம் பிச்சுக்குன்னு அவர் என்ன பண்ண, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே
இப்படிப்பட்ட பொல்லாத காரியம் எங்கள் தேசத்தில் நடந்து விட்டது. ஏனென்றால் அவங்களுக்கு துதி இல்லாமல் போயிருச்சு. அவங்க வாயில துதி இல்லை. இவங்க அந்நிய ஜனங்களோட கலந்துட்டு இப்போ சினிமா பாட்டு பாடுறாங்க. அந்த வாயில் சினிமா பாட்டு வருது, இருதயத்தில் சினிமா பாட்டினுடைய ஓசை வருது. எங்கேயோ சினிமா பாட்டை கேட்குறோம், இருதயத்தில் இந்த பாட்டு அப்படியே கூடவே பாடுது இல்லையா? இந்த விக்கிரக பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விக்கிரக பாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீசன் இல்லையா, இவங்களாம் சீசனில் கும்பிட்றவனுங்க இல்லையா? பாவம், அந்த ஜனங்களுக்காக நம்ம பரிதபிக்க வேண்டும். ஜனங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த ஜனங்களை பிடித்திருக்கிற பிசாசுடைய அந்தகாரம் அவர்களை விட்டு நீங்கும்படியாக அவர்களை மனந்திரும்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய இருதயத்தில் துதி இல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் மற்ற ஓசைகள் இவங்க இருதயத்துக்குள்ளே வருது. இதை கண்ட எஸ்ரா என்ன செய்கிறார்? வாசி பார்க்கலாம் அந்த வசனத்தை. எஸ்ராவின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. அதில் 9ஆம் அதிகாரம் 1 வாசி பார்க்கலாம். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர்களும் லேவியருமாகி இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. அப்பா, இந்த துதியாகிய இந்த வேதவசனமாகிய துதியாகி இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீட்பர். அதுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டிய இந்த ஜனங்களுக்கு விலகி இருக்கவில்லை கேட்டதும் எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளில் தங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்திந்தா இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரங்களையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். அப்போது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்த மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து. நல்லா கவனிங்க, இந்த திகைத்து என்பது தெரியுமா? இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறார். இருதயத்தினுடைய அந்த பாடல், தோரா என்கின்ற அந்த பாடல் இருதயத்தில் இந்த எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்து இருந்தார். நியாயப்பிரமாணத்தை கற்றார். நியாயப்பிரமாணத்தை கற்ற அவருக்குள்ள அது குமாரன், அவர்தான் துதி, அவர்தான் ஜெயகிறிஸ்து என்பது இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் என் ஜனங்கள் இப்படி சோரம் போனார்களே என்று சொல்லி திகைத்தவனாய் உட்கார்ந்தார். அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, ரன் அண்ட் ரிட்டன் இருக்க வேண்டும். நாம் தேவனண்டில் நெருங்க வேண்டும். தேவன் தேவன் தேவன், நான் ஒரு பாவியான மனுஷன், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், அவரோடு கூட நெருங்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக, அவரை அறிவதற்காக நாம் ஓட வேண்டும். ரன், எல்லா உலகத்தையும் விட்டு நம்மை சுருக்கி கொண்டு ஓட வேண்டும். கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும், விசுவாசத்தில் ஓட வேண்டும். 2வது, திரும்ப வேண்டும். இந்த அன்பை தேவன் அன்பு கூறுகிற தேவன், இரக்கம் கொள்ளுகிற தேவன், தமக்கென்று தெரிந்து கொண்ட இந்த ஜனங்களுக்காக தேவனை வெளிப்படுத்த வேண்டும். திரும்பி ஜனங்களுக்கு தேவ அன்பை சொல்ல வேண்டும். இதுதான் எஸ்ரா, இதுதான் குமாரன். இங்கே எஸ்ரா திகைத்தவனாய் உட்காருகிறார். அவர் என்ன செய்தார் என்றால், நல்லா கவனிங்க, அவர் வரும்போதே அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஜனங்களுடைய இந்த பாவத்துக்காக சிவப்பு கிடாரியை தயார் செய்கிறார். யூத ஆராய்ச்சியில் சொல்றாங்க, இந்த எஸ்ரா 9வது சிவப்பு கிடாரியை அவர் தயார் செய்து, இந்த 9வது சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி அதை தேவாலயத்தின் மேலே தெளித்து தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்து ஆசாரியர்கள் மேலே அந்த ரத்தத்தை எல்லாம், அந்த சாம்பலை எல்லாம் அதை பலியாக்கி அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து ஒரு ஊற்று தண்ணீரில் போட்டு இந்த ஜனங்களை எல்லாம் சுத்திகரித்து ஒரு மாபெரும் ரிவைவல், ஒரு மாபெரும் எழுப்புதல், இந்த உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் மறுபடியும் சேர்த்து நீங்கள் பரிசுத்தவான்கள், அல்லேலூயா, நீங்கள் பரிசுத்தவான்கள். இன்னைக்கு ஒரு எஸ்ரா போதுங்க இன்னைக்கு தேசத்தை, அதாவது ஜனங்கள் சேர்றது அல்லங்க எழுப்புதல். அன்பாய் சொல்லுகிறேன்,
ஒரு பெரிய கூட்டம் வந்து சேர்றத, கூட்டம் கூட்டமாக வந்து சேர்றதால எழுப்புதல். அவர்கள் பரிசுத்தவான்கள் என்கின்ற அந்த அன்புக்குள்ள தோரா என்கின்ற அந்த பாடலின் வரிகள், அந்த துதி, தோராவாகிய துதி, தேவரீரே என் துதி, இயேசு கிறிஸ்து தான் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்துக்குள்ள தரித்துக் கொள்கிற அந்த அனுபவம் மட்டும்தான், அதுதான் வந்து நமக்கு எழுப்புதல், அதுதான் பரிசுத்தவான்கள். ஆக இந்த எஸ்ரா திகைத்தவனாய், அந்த இருதயத்தில் திகைப்பு, ஐயோ என் ஜனங்கள் பரிசுத்தத்தை விட்டு விட்டார்களே, சோரம் போனார்களே என்று சொல்லி அவர்கள் அங்கே தேவ சமூகத்தில் அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டும் வஸ்திரத்தை விழித்து அப்படியே கிழித்து தேவ சமூகத்தில் தாடி மயிரெல்லாம் பிச்சு, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது, அது ஆறுனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளில் இறங்குறதும் நல்ல அபிஷேக தைலத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறது. ஆக தலையின் மேலே ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் தாடியில் இறங்கி, அந்த தாடியில் இறங்கியது என்பது அது நீதிமானை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இதெல்லாம் நம்ம பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். அந்த வஸ்திரத்தின் மேலே, அங்கிகளின் மேலே இறங்குகிறது. அது மாம்சத்தில் படலை, அந்த அபிஷேக தைலம் மாம்சத்தின் மேலே படவில்லை, அது சகோதர சிநேகத்தில் அது வெளிப்படுகிறது. அவனால் மட்டும்தான் திகைத்தவனாக தாடி மயிரை பீத்து கொண்டு, என் ஜனங்கள் சோரம் போயிட்டாங்களே. இப்போ கூட நம்ம பார்த்துங்கன்னா, நம்ம ஆட்கள் போயிட்டு யாராகிலும் போயிட்டு விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க பாரு விக்கிரகங்களுக்கு படைச்சதான் சாப்பிட்றாங்க, அவங்க பாரு இப்படி சோரம் போனாங்க, அப்படிலாம் போய் சொல்லின்னு தெரியாதீங்க. அப்படியே உட்காந்து உபவாசம் பண்ணி அழுங்க, ஆண்டவரே என் ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும்படியா நீ தெரிந்து கொண்டவர்கள், சபையில் இருக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அவங்க பாரு என்ன பண்ணுறாங்க பாரு, அவங்க பாரு விக்கிரகத்துக்கு போயிட்டாங்க, அவங்க பாரு விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க, போயிட்டு கூழ் ஊற்றுறாங்க, அப்புறம் இதை செய்கிறாங்க, விக்கிரகங்களுக்கு போயிட்டு வந்து படைச்சதை கொடுக்குறாங்க, லட்டு காசு போட்டால் லட்டு கிடைக்க போகுது. அதெல்லாம் பார்த்து நம்மளாம் அதெல்லாம் விலகி இருக்க வேண்டும். யாருக்குள்ள இந்த திகைப்பு வரும்? பரிசுத்தவானுக்குள்ள தான் திகைப்பு வரும். அவர்கள் அந்த அந்த துதியாகிய வேதமாகிய வேத வசனமாகிய கிறிஸ்து இயேசு தங்கள் இருதயத்தில் இருந்தது அந்த திகைப்பு வரும். அவன் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்போ வேத ஆராய்ச்சி சொல்றாங்க, 9வது சிவப்பு கிடாரி வந்து இந்த எஸ்ரா கொண்டு வந்து, ஏன்னா சிவப்பு கிடாரி மட்டுமே மீட்பு. இந்த சிவப்பு கிடாரி என்பது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சீலோவில் சிவப்பு கிடாரி, அங்கே டெக்சாஸ், அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து கொண்டு வந்த சிவப்பு கிடாரி, 5 சிவப்பு கிடாரியை சீலோவில் வைத்து பராமரிக்கிறாங்க 3ஆம் தேவாலயத்துக்காக. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து கொஞ்சம் ரோமங்கள் மிஸ் ஆயிடுச்சு. ரோமம் வந்து கருப்பு கலர் ரோமமும் வெள்ளை கலர் ரோமமும் அங்கே வந்து விட்டது சிவப்பு. அதில் வந்து ஒரு 2 ரிஜெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிவப்பு கிடாரியை மறுபடியும் அவங்க ஃபார்ம் பண்ணிக்கினே இருந்தாங்க. அதில் 2 சிவப்பு கிடாரி இஸ்ரவேல்லையே பிறந்திருக்கு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து சிவப்பு கிடாரியை கொண்டு வந்தார்கள். 5 சிவப்பு கிடாரி, அதில் 2 போயிருச்சு, 2 வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஆனால் இஸ்ரவேலர்கள் சீலோவிலேயே வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபார்ம் பண்ணாங்க சிவப்பு கிடாரி 2. இப்போ போன வாரத்துக்கு முன் வாரத்தில் 2வது சிவப்பு கிடாரியும் பிறந்துருச்சு. சிவப்பு கிடாரி இல்லாமல் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சிவப்பு கிடாரி இல்லாமல் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண முடியாது. இந்த சிவப்பு கிடாரி யார் என்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கிடாரி என்பது என்னன்னா மீட்பு. பெண்ணில் தான் மீட்பு இருக்கிறது. இதை நம்ம தியானம் செய்தோம், இதை நாம் ஸ்டடி பண்ணும்போது நம்ம நல்லா பார்த்தோம். எஸ்ரா வந்து என்ன செய்தார் என்றால், என் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்கள், சபையே நீங்கள் பரிசுத்தவான்கள். கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் துதியாக இருக்கிற வசனம் உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறது. அந்த வசனம்தான் துதி, அதுதான் கிறிஸ்து இயேசு. ஆக இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த சிவப்பு கிடாரியை கொண்டு வந்து அவர் என்ன செய்தார் என்றால், அந்த சாம்பலை எடுத்து ஊற்று தண்ணீரில் போட்டு, அந்த தோண்டியில், நம்மளாம் சொல்ல தோண்டி என்று சொல்லுவோம், தோண்டியில் போட்டு, அந்த ஊற்று தண்ணீரில் போட்டு இந்த சிவப்பு கிடாரியோட சாம்பலை அதில் போட்டு சரீர சுத்திகரிப்பை உண்டாக்குகிறது. இந்த சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கி, நல்லா கவனிங்க, அந்த நாட்களில் எல்லாரும் வந்து மனந்திரும்பினவங்கள்லாம் வந்து எஸ்ரா கூட சேர்ந்து கொண்டு, நாங்கள் பாவம் செய்தோம், இந்த அந்நிய ஜாதியோடு சேர்ந்த இந்த பெண்களையும் அந்த ஜனங்களுக்கு பிறந்த அந்த பெண் பிள்ளைகளையும் நாங்கள் தள்ளி விடுகிறோம் என்று சொல்லி செத்தார்கள், பலியானார்கள். இந்த பலி தான் பரிசுத்தவான்கள். யாரால முடியும்? ஐயோயோ நான் பெத்த பிள்ளையாச்சு, நான் எப்படி
நான் சேர்த்து கொள்ளுவேன், நான் எப்படி தள்ளிடுவேன் அப்படிலாம் சொல்லலை. அவங்க பலியானார்கள். அதுதான் பரிசுத்தம். தேவனுக்கென்று நாம் பலியாக வேண்டும். இதில் ஒரு பயங்கர ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த யோகனான் என்பவன் தனிப்பட்ட ரீதியில் அவன் உபவாசம் எடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் இந்த 10ஆம் அதிகாரத்தில். திருப்பி கொள்ளுங்க, அதை வாசிக்க போகலாம். எதுக்காக அவர் உபவாசம் பண்றாரு பாருங்க. 6ஆம் வசனம் 10:6. அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசாபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறான். யாரு? இந்த யோகனான், எலியாசாபின் குமாரனாகிய யோகனான். எதுக்காக? இந்த ஜனங்கள் குற்றம் பண்ணிட்டாங்களே. ஒரு எழுப்புதல் போதுங்க, ஒரு மனிதனுடைய எழுப்புதல் போதுங்க, கர்த்தர் இறங்கிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தை நம்ம மகிமைப்படுது. நீங்கள் கூட வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி, என் ஜனங்க, என் சபையார் விசுவாசத்தில் பெருகணும் ஆண்டவரே, என் சபையார் தேவனுடைய அன்புக்குள் இருக்கணும்னு சொல்லி ஜனங்களுக்காக பரிதவிக்கிறீங்க. நீங்கள் பரிசுத்தவான்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? சும்மா இல்லை. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வரத்தெல்லாம் சும்மா இல்லை. எல்லாராலும் வர முடியாது. நீங்கள் வந்து என் ஜனங்களுடைய குற்றத்தை மன்னியும் என்று சொல்லுகிற ரிட்டன், இதுதான் வந்து பூரண பரிசுத்தமாகுதல். இதான் துதி. இதான் கிறிஸ்து இயேசு தங்கள் இருதயத்தில் இருக்கிற துதி. ஆண்டவரே என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அவன் துக்கித்து கொண்டிருந்தான். அது நிமித்தம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜனங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, சபையார் எல்லாரும் கூடி வந்து, நாங்கள் வந்து இந்த தேசத்தை இந்த பெண்களை எல்லாம் விட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் சிவப்பு கிடாரியினுடைய அந்த சாம்பலினாலே அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக குற்ற நிவாரண பலியாக அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. 19ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகள் ஆனபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். நல்லா கவனிங்க. இவங்க எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, நாங்கள் இப்படிப்பட்ட அருவருப்புகளை எல்லாம் நாங்கள் செஞ்சோம், அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, இது எல்லாவற்றையும் நாங்கள் தள்ளிடுவோம், எங்களுடைய மனைவிகள்லாம் தள்ளிடுவோம். இது எவ்வளோ பெரிய பலி! ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கை மனைவி தான் வாழ்க்கை இல்லையா? மனைவி கணவன் தான் வாழ்க்கை. இவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய அந்த துதி இல்லாமல், பரிசுத்தவான்கள் என்கின்ற அனுபவத்துக்குள்ள இல்லாமல் இவர்கள் குற்றம் செய்து சோரம் போனார்கள். ஆனால் இவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த சிவப்பு கிடாரியினுடைய அந்த சாம்பலின் நிமித்தமாய், அந்த சாம்பலில் அவர் தங்களை சுத்திகரித்து தங்களை தீட்டு கழிக்கும் ஜலத்தினாலே அந்த தீட்டு நீங்க சுத்திகரித்து கொண்டு அவர்கள் எல்லாருமே குற்ற நிவாரண பலியை செலுத்தி மறுபடியும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் அங்கே ஏற்படுத்தினார். கரங்களை வைத்து எல்லாம் சொல்லாமா? அப்போ இன்னைக்கு நமக்குள்ள யார் இந்த சிவப்பு கிடாரியன்னா, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவே அந்த சிவப்பு கிடாரி. அந்த சிவப்பு கிடாரி என்பது என்னன்னா, நித்திய ஆவியினாலே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த ஸ்திரீயில் மீட்பு. கிறிஸ்து இயேசு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த சித்தத்தை செய்வதற்காக தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பழுதற்ற பலிதான் இந்த சிவப்பு கிடாரி. அந்த சிவப்பு கிடாரியுடைய பிரமாணத்தை வாசித்து விட்டு அதை வாசித்தோன்னா நமக்கு நல்லா புரியும். என்னாக 19ஆம் வாசிக்க பார்க்கலாம். பழுதற்ற என்பது நுகத்துக்கு உட்படாத, அப்புறம் வந்து அது வந்து சினைப்படக்கூடாது, அதுதான் கிடாரி. இல்லைன்னா சினைப்பட்டுச்சு இந்த பசுவாயிடும் இல்லையா? சினைப்பட்டுச்சுன்னா பசுவாயிடும். வாசிங்க என்ன ஆகும்? 19ஆம் அதிகாரம் 1 வாசிப்பாங்களா? கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இந்த சிவப்பு கிடாரியில மட்டும்தான் என்னன்னாக்கா சரீர சுத்திகரிப்பு உண்டாகும். ஏனென்று சொன்னால் நல்லா கவனிக்கணும், அந்த ஜலத்தை கொண்டு நம்ம தெளிக்கும் போது 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த சிவப்பு கிடாருடைய சாம்பல் அது பாவத்தை பரிகரிக்கும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவத்தை பரிகரித்தவர். அல்லேலூயா.
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிவப்பு கிடாரி. இந்த வசனத்தை எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டதை வாசித்து முடிக்கலாம். நாம் முடிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க, நாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரத்தில் அங்கே 11வது வசனம் வாசிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படின்னா, காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இது என்னதுன்னா, சரீரத்தை மாத்திரம் சுத்திகரிக்கும். ஏனென்றால் மாம்சத்தில் இருக்கிற நீ தீட்டுப்பட்டவனாக இருக்கும்போது அதுக்கான பாவ நிவாரண பலியாகவோ குற்ற நிவாரண பலியாகவோ சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வரும்போது அந்த இரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி செய்துவிட்டு, அது மாத்திரமில்லாமல் அந்த கிடாரியினுடைய சாம்பல் அதை எடுத்து தீட்டு கழிக்கும் ஜலத்தில் அந்த ஊற்று தண்ணீரில் போட்டு அதை சரீர சுத்திகரிப்பை உண்டாக்க வேண்டும். ஆக பழைய பிரமாணத்தில் எழுத்தின்படியே இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்குமேயானால், இப்போ வாசிங்க, இதுதான் சிவப்பு கிடாரி. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சிவப்பு கிடாரி. வாசிங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலி. இந்த பழுதற்ற பலினா என்னது? நுகத்தடிக்கு உட்படாதது, அப்புறம் பழுதற்றது, எந்த ஒரு வேலைக்கும் செய்யாததுமான பரிசுத்தமாக இருக்கக்கூடிய சிவப்பு கிடாரி, அதுதான் பழுதற்ற பலி. ஆக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமானவர், அதுதான் சிவப்பு கிடாரி. சிவப்பு கிடாரினா என்ன அர்த்தம்னா, நித்திய ஆவியினாலே நமது மேசியாவாகிய நமது கிறிஸ்து இயேசு நித்தியமானவர். அவர் நித்தியர், அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர்தான் வார்த்தையானவர். ஆக நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, யாருக்கு ஒப்பு கொடுத்த? தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என்பது தான் சிவப்பு கிடாரி. அவர் அவருடைய சாம்பலினாலே, அவருடைய பலியினாலே நாம் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பூரணமாய் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டவர்களாய், நம்முடைய ஆத்துமாவில் மீட்கப்பட்டவர்களாய், நம்முடைய மனசுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் உடையவர்களாய் நம்முடைய ஆத்துமா மிதக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாம்சத்திலிருந்து நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டு நாம் மிதக்கிறோம். எப்படி? கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கரங்களை வைத்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு சிவப்பு கிடாரியை கொண்டவரை ஜனங்களை சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய பரிபூர்ணத்தினாலே, அவருடைய சாம்பலினாலே, பரிபூர்ணமான ஜீவ பலியினாலே நம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்மை சுத்திகரிப்பை உண்டாக்கியிருக்கிறார். நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். எப்படி ஊழியம் செய்கிறோம்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வதைப் போல நாம் ஊழியம் செய்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வதைப் போல. தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், ஒரு மகன் தன் தகப்பனுக்கு ஊழியம் செய்வதைப் போல தீமோத்தேயு எனக்கு ஊழியம் செய்தவன் என்று சொல்லுவார். ஆக நாம் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நாம் எழுப்புதலை உண்டாக்குவோமாக. என் ஜனங்களுக்கு முன்பதாக என் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட நான், பரிசுத்தவான் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள் இருக்கிற நான், என் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி அவர்கள் துதியை கொண்டாடினார்களோ அதே போல நானும் கூட இந்த தேவாலயமாகிய தேவனுடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தில் என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் என் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவன். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற என் தேவன் அவர். ஆக ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் சுத்திகரித்திருக்கிறார். நாம் பூர்ணமாக்கப்பட்டுகிறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிறவரே, உங்கள் பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.